புத்தாண்டு கொண்டாட்டங்களில் விபத்துகளை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகளை சென்னை காவல்துறையினர் மேற்கொண்டிருந்த போதிலும் வாகன விபத்துகளில் 8 பேர் உயிரிழந்தனர். கடந்த புத்தாண்டுகளை விட விபத்துகளும் உயிரிழப்பும் அதிகரிக்க காரணம் என்ன என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. 2019 புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளை சென்னை பெருநகர காவல்துறை செய்திருந்தது. அதிவேகத்தில் இருசக்கர வாகனம் ஓட்டுபவர்களை பிடிக்க 368 இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டன. மதுபோதையில் வாகனம் ஓட்டுபவர்களை பிடிக்க கண்காணிப்பு குழுக்களும் அமைக்கப்பட்டன. குடிபோதையில் வாகனம் ஓட்டினால் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று எச்சரிக்கப்பட்டது. மேம்பாலங்களில் போக்குவரத்தை போலீசார் தடை செய்திருந்தனர். இவ்வளவு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட போதிலும் புத்தாண்டு அன்று நடந்த சாலை விபத்துகளில் 8 பேர் உயிர் பறிபோயுள்ளது. பெரும்பாலும் அதிவேக சாகச பயணத்தில் ஈடுபட்டவர்களால் தான் விபத்துகளும் உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கிறது. சென்னை நெற்குன்றத்தில் அதிவேகத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த கல்லூரி மாணவர்கள் இருவர் சாலையை கடக்க முயன்ற தினக்கூலியான நரசிம்மன் என்பவர் மீது மோதி அவரது உயிரை பறித்தனர். பஸ் ஸ்டாப் ரோடு 9 மணி கிராஸ் பண்ணும்போது அடையாளம் தெரியாத ஒரு 2 வீலர் அதிவேகமாக மோதி அவர் ஸ்பாட்லேயே இறந்துட்டார். புத்தாண்டு கொண்டாட்டன்றது அது 3ஆம் நபரை பாதிக்காத அளவுக்கு தனி மனித கொண்டாட்டமாக இருக்கணும். அது காவல்துறை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக நடவடிக்கை எடுக்கணும். கோடம்பாக்கத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர்கள் மாநகர பேருந்தை முந்திச் செல்ல முயன்றபோது நிலை தடுமாறி பின்னால் அமர்ந்து சென்ற திருவொற்றியூரை சேர்ந்த ஜெயசுதன் என்ற இளைஞர் பலியானார். திருமங்கலம் அருகே தனது நண்பன் சாகச பயணம் செய்ய பின்னால் அமர்ந்திருந்த தினேஷ் என்ற இளைஞர் கீழே விழுந்து லாரியில் சிக்கி உயிரிழந்தார். வேளச்சேரியில் சாகச பயணம் செய்த 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் வினோத்குமார், புருஷோத்தமன் ஆகிய இருவர் பலியாயினர். இதேபோல புத்தாண்டு கொண்டாட்டங்களில் மின்ட் மேம்பாலம், கொரட்டூர், டைடல் பார்க் உள்ளிட்ட இடங்களில் நடந்த விபத்துகளில் மொத்தமாக 8 பேர் பலியாயினர். உயிரிழப்புகள் அதிகரித்திருக்கும் அதே வேளையில் விபத்துகளும் அதிகரித்துள்ளன. விபத்தில் காயமடைந்த 200க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த ஆண்டுகளை விட இவ்வாண்டு புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது விபத்து அதிகரிக்க முக்கிய காரணம் போதை ஆசாமிகள்தான். போதையில் வாகனம் ஓட்டும் இளைஞர்கள் போலீசார் சோதனையில் சிக்குவதில்லை. போலீசார் வைத்திருக்கும் சோதனை கருவியால் கஞ்சா, கொகைன் போன்ற போதைப் பொருள் உட்கொண்டிருந்தால் கண்டுபிடிக்க முடியாது. சென்னையில் இளைஞர்களிடம் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சரளமாக புழங்குவதால் தான் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர். ஒரு சில இடங்களில் இளைஞர்களுக்கு சப்ளை செய்யப்பட்ட LSD எனும் ஸ்டாம்ப் வடிவ போதைப் பொருளை போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். மது போதையை விட இவ்வகை போதைப் பொருட்களை இளசுகள் பயன்படுத்துவதால் காவல்துறையினர் சோதனையிலும் சிக்குவதில்லை. எனவே இவ்வகை போதைப் பொருட்கள் பயன்படுத்தி இருப்பதை கண்டறிய நவீன கருவிகளை கொண்டு வாகன சோதனையை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. அதே வேளையில் ஒரு நாள் கொண்டாட்டத்திற்காக இளைஞர்கள் உயிரை பணயம் வைத்து ஆபத்தான சாகச பயணத்தை மேற்கொள்வதாக சுட்டிக்காட்டும் காவல்துறையினர் இதனால் அவர்களும் விபத்தில் சிக்குவதோடு மற்றவர்களும் விபத்தில் சிக்கி பாதிக்கப்படுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் சரவணகுமார்.